நல்லதங்கால் கதை. அர்ச்சுனாபுரம் ஒரு அழகிய கிராமம். இந்த பகுதியில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு ஏராளம். வாழை, பாக்கு, தேக்கு மரங்கள் ஏராளம். வானம் பொய்க்காத வளமான பூமி அது. அர்ச்சுனாபுரம் நல்லதங்கால் பிறந்த ஊர். நல்லதங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்ல தம்பி. நல்லதங்கால் குழந்தையாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். நல்ல தம்பிதான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்தான். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை கட்டி கொடுத்தான் அண்ணன் நல்ல தம்பி. கல்யாணமாகும்போது நல்லதங்காலுக்கு 7 வயது. காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. ஊரே வியக்கும்படி அந்த கல்யாணம் நடந்தது. பனை மரத்தை பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தல் போட்டார்கள். நல்ல தம்பி தன் தங்கைக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். கல்யாணம் சிறப்பாக முடிந்தது. விருந்து சாப்பாடும் முடிந்தது. நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனமில்லாமல் அழுது புரண்டாள். நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்லதங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள். நல்ல தம்பி மனைவியின் பெயர் மூலி அலங்காரி. அவள் கொடுமைக்காரி. நல்லதங்கால் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம். அதற்கு மூலி அலங்காரிதான் காரணமாம். நல்லதங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை இல்லை. 12 வருடமாக நல்ல மழை இல்லை. வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள். பட்டினியால் தவித்தார்கள். நல்லதங்கால் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை. தாலி தவிர மற்றது எல்லாம் நல்லதங்கால் விற்றாள். குத்தும் முழக்கை, கூடை, முறம் கூட விற்று விட்டாள். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லதங்கால் யோசித்து யோசித்து பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று பயந்தாள். ஒரு முடிவை எடுத்தாள். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவு செய்தாள். காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னாள். காசிராஜன் நல்லதங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள். கைகொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம். நாம் பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி. வேலி விறகொடித்து வெச்சு பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காலிடம் பலவாறு சொன்னான். காசிராஜன் சொன்னதை நல்லதங்கால் கேட்கவில்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் நல்லதங்கால். இதற்கு மேல் நல்லதங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லதங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசையாக புறப்பட்டன. நல்லதங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சுனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்திரங்களை கடந்து வந்தார்கள். அர்ச்சுனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான். படை பரிவாரங்களோடு வந்தான். வேட்டையாட வந்தான். வந்த இடத்தில் நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவனுக்கு. குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு. கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்லதங்கால் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னாள். நல்ல தம்பி அவளை தேய்ச்சினான். சரி தங்கச்சி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும். வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும். காட்டு யானை வாசலில் கட்டி இருக்கும். காராம்பசுவும் உண்டு. போ தங்கச்சி, போ. போய் பிள்ளைகளுடன் பசியாறி இரு என்று நல்ல தம்பி சொன்னான். நல்லதங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள். அண்ணா, நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டாள். அம்மா நல்லதங்கால், நீ முதலில் போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள். நான் பின்னால் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுவேன்.
உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லதங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள். நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள். வேக வேகமாக இறங்கி வந்தாள். கதவுகளை அடைக்கச் சொன்னாள். இறுக்கி கதவை அடைத்தாள். ஈரமண் போட்டு அடைத்தாள். சோற்று பானையை ஒளித்து வைத்தாள். பழைய துணி ஒன்றை உடுத்தி கொண்டாள். முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்து கொண்டாள். நல்லதங்காள் வந்தாள். அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திறங்க, குழந்தைகள் பசிதாங்க முடியாமல் அழுகிறார்கள், கதவை திறங்க அண்ணி என்று அழுது அழுது கூப்பிட்டாள். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்லதங்காளுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியானால் கதவு படீரென்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள். கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன. ஓடிச் சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது. தாவிச் சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது. மூலி அலங்காரி விருட்டென்று எழுந்தாள். மாங்காயை பறித்து போட்டாள். 1000 அழுகல் மாங்காயில் ஒன்று எடுத்து கொடுத்தாள். தேங்காயை பறித்து போட்டாள். 1000 தேங்காயில் அழுகல் தேங்காய் ஒன்று எடுத்து கொடுத்தாள். பார்த்தாள் நல்லதங்காள். மனம் பதறினாள். அண்ணி, என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள். மூலி அலங்காரி 7 வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தாள். திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள். உலை வைக்க ஓட்டை பானையை கொடுத்தாள். எரிக்க ஈர மட்டைகளை கொடுத்தாள். நல்லதங்காள் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தை பசி ஆறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள். பானையை தட்டிவிட்டாள். பானை உடைந்தது. கூழ் வலிந்து ஓடியது. பிள்ளைகள் அதை வலித்து குடித்தார்கள். நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்து விடலாம் என்று முடிவெடுத்தாள். பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள். வீதியில் நடந்தாள். அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். நல்லதங்காள் மறுத்துவிட்டாள். காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள். பாலும் கிணறு தேடி போனாள். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே போனாள். நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்து விட்டார்கள். ஒரு கிணறும் காணோம். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்து நல்லதங்காள் கேட்டாள். தண்ணீர் தாகம் அப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லும் அப்பா என்று கேட்டாள். ஒரு சிறுவன் ஓடிச் சென்று ஆழமுள்ள பாலும் கிணற்றை காட்டினான். நல்லதங்காள் பிள்ளைகளோடு அங்கு போனாள். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலச்சி கிணச்சுப்படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணச்சு மேட்டில் வைத்தாள். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணச்சில் தூக்கி போட்டாள். ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன. காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணச்சில் போட்டாள். இப்படி 6 பிள்ளைகளை போட்டுவிட்டாள். மூத்த பிள்ளை நல்லதங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான். என்னை மட்டும் கொல்லாதே, என்னை பெற்ற தாயே என்று கெஞ்சினான். தப்பித்து ஓடினான். ஓடிய பிள்ளையை நல்லதங்காள் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னாள். இடையர்களுக்கு விஷயம் தெரியாது. தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து நல்லதங்காளிடம் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நல்லதங்காள் கதறி எழுத மூத்த மகனையும் பிடித்து கிணச்சுக்குள் போட்டாள். பிறகு தானும் குதித்தாள். நல்லதங்காலும் 7 பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்லதங்காளுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது. பிள்ளைகளும் தெரியவில்லை, கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை. நல்லதங்காளின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்தது. நல்லதங்காலும் குழந்தைகளும் இறந்து விட்டார்கள். நல்லதங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது. பயிர்கள் செழித்து விளைந்தன. நாடு செழிப்பு அடைந்தது. காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான்.
நல்ல தம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான். தங்கச்சியை காணவில்லை. தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை. பதறிப்போனான். மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான். மூலி கூசாமல் போய் சொன்னாள். சீரகச் சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டு போனாங்க என்று போய் சொன்னாள். நல்ல தம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான். அவர்கள் நடந்ததை நடந்தபடி சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள். அவ்வளவுதான். நல்ல தம்பிக்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் மனைவியிடம் சண்டை போட்டுவிட்டு தன் தங்கையை தேடி காட்டு வழியே போனான். நல்லதங்கால் ஒடித்து போட்ட ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டின. நல்ல தம்பி பாலும் கிணச்சின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள். நல்ல தம்பி ஓங்காரமிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கே வந்து விட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுதான். நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள். நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான். அவளை மட்டுமல்ல, அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான். தன் மகனுக்கு உடனடியாக திருமண ஏற்பாடு செய்தான். மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தல் போட்டான். இடிப்பந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான். மூலி அலங்காரியையும் அரிவாளால் வெட்டி கொன்றான். இத்துடன் முடியவில்லை. நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். அதேபோல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். இவ்வாறு 2 குடும்பங்களும் மொத்தமாக அழிந்தது. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது. அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயல். நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு ஒருபோதும் மறக்காது. இது ஒரு உண்மை சம்பவம். நல்லதங்காலோட கதை நம்ம மனசையே கலங்கடிக்குதுல்ல. இதுவரை இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.